எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் பாருங்க. எண்ணெய் ஊற்றிட்டுங்க. எண்ணெய் காஞ்சிடுங்க. நம்மளுக்கு கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு போட்டாச்சுங்க. கடுகு போட்டோன்னே என்ன பண்ணிக்கலாங்க, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மிளகாத்தூள் போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்படி செஞ்சு பாருங்கள், உருளைக்கிழங்கு சூப்பராக இருக்குது. பாருங்கள், கல்லுப்பு இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இந்த உருளைக்கிழங்கு நல்லா வணங்கிக்கணும். நீங்கள் தண்ணியே ஊற்ற வேண்டாம், இந்த சூட்லேயே நம்ம வணக்கிடலாங்க. ரவுண்டாக எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு எண்ணெய் ஊற்றி மிளகாத்தூள் போட்டுட்டு தாங்க உருளைக்கிழங்கு போகணும். இது உங்களுக்கு அப்படியே சிப்ஸ் மாதிரியே ஆயிருங்க, நல்லா இருக்குங்க. வேணால் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணுறேன்னா உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணுங்க, வேணால் வேண்டாம். நீங்கள் எவ்வளோ வணங்கிட்டுங்க. உருளைக்கிழங்கு ஃப்ரை இப்படி ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சின்ன வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் 1க்கு 2 தட்டிக்குங்க. நான் வேறு இப்படி தட்டியிருக்கிறேங்க, 1க்கு 2 தட்டிக்குங்க. பூண்டு இந்த மாதிரி பொடியாக போட்டுக்குங்க. ஒரு 4 வெள்ளை பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை மேலே போட்டுக்குங்க. சூப்பராக இருக்குதுங்க. இப்போ சாப்பிட்டு பார்த்தாலே இதெல்லாம் ஆட் பண்ணி இனி செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. இதை நல்லா நான் கலக்கி விட்டுக்கிறேங்க. கலக்கி விட்டு கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சுட்டு இப்போ கொஞ்சம் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. இப்போ கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டு ஒரு குப்புன்னு கொஞ்சம் மூடி வச்சு எடுத்து இந்த உருளைக்கிழங்கு ரெடி ஆயிருங்க. பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஆயிருங்க. சூப்பராக, உண்மையாக சொல்கிறேங்க, சிக்கன் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதில் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு குழந்தைகளுக்கு தயிர் சாப்பாட்டுக்கு, பருப்பு சாப்பாட்டுக்கு, வெறும் சாப்பாட்டுக்கு நெய் ஊற்றி இந்த உருளைக்கிழங்கு வச்சு கொடுங்க. உண்மையாக அற்புதமாக சாப்பிடுவாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த உருளைக்கிழங்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்ங்க.